வணக்கம் மக்களே. இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எதை திறந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஹவ் டு பி அ மில்லியனர் ஆர் பில்லியனர், எப்படி ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி, அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் அதை ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணி எல்லா பக்கமும் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இது உண்மையிலேயே சாத்தியமான்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வருது. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி தான் இருக்காங்க. நம்மள விட என்ன டிஃப்ரெண்ட்டா அவங்க பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு கிரே ஏரியாவே இருக்கு. ஆனா எல்லாருக்குமே வந்து அடுத்த கட்டத்துக்கு போணும். அ பெரிய ஆள் ஆகணும். இல்ல நெறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கு. ஆனா அதுக்கு உண்டான வழிகள் வந்து மெத்தட்ஸ் நெறைய இருக்கு. ஆனா அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஆம், நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மோஸ்ட் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் பீப்பிள் கிட்ட வந்து ஒரு விஷயம் காமனா இருக்கு. அது வந்து டிசிப்ளின். அது வந்து அவங்க காலையில எந்திச்சிக்கிறதா இருக்கலாம். ஒர்க் அவுட் பண்றதா இருக்கலாம். இல்லைனா வந்து ரீடிங் ஹேபிட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் இன் ஜென்ரலாக இந்த சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் கிட்ட இருக்க 2 விஷயம் வந்து எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்க சேல்ஸ் நல்லா பண்ணுவாங்க. அண்ட் தென் பப்ளிக் ஸ்பீக்கிங் நல்லா பேசுவாங்க. இது 2ம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான டேலண்ட்டாக கருதப்படுது. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பொருளை கொடுத்தாலும் அவங்களால விற்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அ ஆடியன்ஸ் சோர்வடைற நிலையில இருந்தா கூட, அவங்கள வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்கில பேச சொல்லும்போது, இவங்க வந்து அவங்கள ரொம்ப ஈஸியா கவர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து உண்மையா இருக்க பட்சத்தில, ஆடியன்ஸ் வந்து இன்னும் நெருக்கமாவாங்க. ஸோ இத வந்து வெறும் சேல்ஸ்ல மட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. இது எந்த விஷயமா இருந்தாலும் இந்த 2 டேலண்ட், இந்த சேல்ஸ் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் இருந்ததுன்னா, இவங்க இத எங்க வேணா யூஸ் பண்ண முடியும். இது 2த்துக்கும் பேஸா பார்க்கப்படுறது என்னன்னா, ஸ்டோரி டெல்லிங். கதை சொல்லி. ஒரு கதைய ஒரு கரெக்ட்டா இந்த கதை சொல்லி டேலண்ட் மூலியமா, அந்த ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்க வந்து ஒருத்தங்க நல்லா கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பா சேல்ஸும் நல்லா பண்ண முடியும். பப்ளிக் ஸ்பீக்கிங்கும் நல்லா பண்ண முடியும். ஆனா, அந்த கதை சொல்றது எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹேபிட், அந்த அந்த டேலண்ட் வந்து அவங்களுக்கு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நமக்கு நடந்த கதைகள், இல்ல நம்ம கேள்விப்பட்ட கதைகள், அது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ மத்தவங்களுக்கு சொல்லும்போது, கரெக்ட்டு, அது எல்லாராலயும் கனெக்ட் பண்ண முடியும். ஆனா, வெறும் அது மட்டுமே நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்து அடிநாணம் புத்தகங்கள வாசிக்கிறது. நீங்க நெறைய புத்தகங்கள படிக்கும்போது, உங்களையே அறியாம உங்களுக்குள்ள பல டேலண்ட்ஸ் உள்ள வரும். அ அதுல ஒண்ணு தான் ஸ்டோரி டெல்லிங். ஏன்னா, நீங்க ஏகப்பட்ட கதைகளும், ஏகப்பட்ட உண்மையான சம்பவங்களும் நீங்க படிக்க படிக்க, அதெல்லாம் உங்களுக்குள்ள தானா வந்து உங்க மெமரியில சேர்ந்துரும். அந்தந்த சிச்சுவேஷன் குடுத்து உங்கள ஒரு பொருள குடுத்து சேல் பண்ண சொன்னீங்கன்னா, நீங்க அந்த கதைய கனெக்ட் பண்ணி நீங்க சேல் பண்ணுவீங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங்ல உங்களுக்கு ஒரு டாபிக் குடுக்குறாங்கன்னா, நீங்க எப்பயோ எங்கேயோ படிச்ச விஷயங்கள, அந்த கதைகள கொண்டு வந்து, அதுவும் உண்மையான கதைகள கொண்டு வந்து நீங்க கனெக்ட் பண்ணும்போது, ஈஸியா நீங்க பப்ளிக் ஸ்பீக்கிங்கும் பண்ண முடியும். ஸோ, இதுக்கு அடிநாணம் வந்து ரீடிங் ஹேபிட். ஸோ, ரீடிங் ஹேபிட் வந்து இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக பார்க்கப்படுது. எல்லாரும் டிஜிட்டல்ல போய் மாட்டிக்கிறோம். ரீடிங்க்கு நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்னா, டைம் இல்லன்றோம். பட் யாருக்குமே டைம் இல்ல. எல்லாருமே பிஸி. வி ஹேவ் டு ஸ்கெட்யூல் த டைம். நீங்க ஒரு நாளைக்கு 5, 10 மினிட்ஸ் படிச்சீங்கன்னா கூட போதும். அதுவே உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகும். அதுக்கப்புறம் அதுவே உங்கள ஒரு 15, 30 மினிட்ஸ்க்கு இழுத்து போகும். அதுக்கப்புறமா நீங்க எவ்ரி மந்த் இன்கிரீஸ் பண்ணும்போதும், இயர்ஸ் இன்கிரீஸ் ஆகும்போதும், உங்களால நெறைய புத்தகங்கள உங்களால படிக்க முடியும். உங்களுக்கு புத்தகம் படிக்க ஆர்வம் இருக்கு. ஆனா, என்னால அத ஒரு ஹேபிட்டா கொண்டு வர முடியல அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச துறையில இருக்கிற புத்தகங்கள எடுங்க. அது வந்து ஃபினான்ஸா இருக்கலாம், சைக்காலஜியா இருக்கலாம், இல்ல ஹேபிட் சேஞ்ச் புக்ஸா இருக்கலாம், செல்ஃப் ஹெல்ப்பா இருக்கலாம். அந்த மாதிரி புத்தகங்கள நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கும்போது, உங்களுக்கு ஒரு 50% இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அத நீங்க ரொட்டீனாவும், கன்சிஸ்டன்ட்டாவும் பண்ணும்போது, அது உங்களுக்கு ஹேபிட்டா மாறும். அ இல்ல உங்களுக்கு எப்படி அத ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலனா, சின்ன சின்ன புத்தகங்கள நீங்க எடுக்கலாம். லைக் இந்த மாதிரியான சின்ன புத்தகங்கள் கொஞ்சம் ஃபாண்ட் பெருசா இருக்கும். இத நீங்க ஈஸியா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள நீங்க எடுத்து படிக்கும்போது, உங்களுக்கு வந்து அது ஹேபிட்டா மாறுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அ நீங்களும் புத்தகங்கள படிங்க. உங்க பசங்களையும் முக்கியமா படிக்க வைங்க. ஏன்னா, இது அடுத்த ஜெனரேஷனுக்கு அ அழிஞ்சிட்டு வர ஒரு ஹேபிட்டா இருக்கு. இத கொண்டு போய் சேர்க்கிறது நம்மளுடைய கடமை.
புத்தகங்கள எல்லாரும் வாசிங்க. குழந்தைங்களையும் வாசிக்க வைங்க. நன்றி.